வணக்கம்மா. வணக்கம் சார். நம்ம வீடியோ எப்படி? மேடம், என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க? உன்னை எதுக்காக இங்க வர சொல்லியிருந்தேன்? நீ கொடுத்த அடுப்பு கறி வெடிச்சு ஜானகி தலை தெரிச்சு போகணும்னு நினைச்சேன். அதுக்காக உன்னை பாராட்டி அதிகமா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இங்க அப்படி எதுவும் நடக்கலையே. அப்படின்னா தப்பு என் மேல இருக்கவே இருக்காதுமா. அப்படியே ஓடிச்சனா நீ சொன்னபடிதானே செஞ்சோம். மேடம் இங்க பாருங்க, என்கிட்ட எத்தனையோ பேர் அடுப்பு கறி வெடி வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வெடி கூட வெடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. நீங்க வேற எங்கேயாவது மாத்தி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோ, நீ சொன்னபடிதான் செஞ்சோன்னு தங்கச்சி சொல்லுது இல்ல. அந்த அடுப்பு கறியை தீச்சட்டியில தான் வச்சோம். அவளும் அந்த தீச்சட்டியை தலையில வச்சுக்கிட்டு கோயில 3 சுத்தி வந்துட்டாயா. அப்ப கூட அது வெடிக்கல. நீ சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சார், வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நான் அதை என்ன ஏதுன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த முறை தேவைப்பட்டா சொல்லுங்க, நானே வந்து இருந்து இந்த வேலையை கணக்கச்சிதமா முடிச்சு கொடுத்துறேன். ஆமா, நீ பண்ண வேலைக்கு மறுபடியும் வேற கூப்பிடுவாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடு. வாங்கன போலாம். வண்டி எடுங்கண்ணே. ரகுராம் எதுக்கு போன் பண்றான்? ஒரு நிமிஷம் இருங்க. தீச்சட்டியில வச்ச கறிக்கட்டையெல்லாம் ஏன் வெடிக்கலன்னு ரொம்ப குழம்பி போயிருக்க போல. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா. என்னத்தை கொண்டு வந்து வைக்கிற? கறி கட்டங்கய்யா. இதை யார் உன்கிட்ட கொடுத்து இதுல வைக்க சொன்னது? அது ஐயா, அது வந்து புவனேஸ்வரி தானே கொடுத்து விட்டா? ஆமாங்கய்யா. அதை இங்க வைக்காத, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, இது புவனேஸ்வரியோட காரு தானே? ஆமா, அதோ நிக்கிறாங்க பாரு. யார் இங்க பாத்தியா? எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. என்னப்பா இது? அட கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா? இவ எப்பவும் இப்படித்தான் இருப்பா. என்னைக்குமே திறந்த மாட்டா. என்ன புவனா, இத நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட இல்ல? நான் மட்டும் உனக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லலைனா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? காரோட சேர்ந்து நீயும் உன் அண்ணனும் வெடிச்சு சிதறி இருப்பீங்க. அப்படி நடந்திருந்தா என்னோட ஒரே ஒரு ஜென்ம எதிரியான நீயும் ஒழிஞ்சிருப்ப. நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருந்திருப்போம். நான் கடவுளை நம்புறவன், ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அஞ்சறவன். அதனாலதான் நான் இப்ப உனக்கு போன் பண்ணி சொன்னேன். உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. ரகுராம், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். எனக்கே உயிர் பிச்சை போடுறியா? என்ன பாட விடன்னு சொல்லி நீதான் வந்து ஏன் கால்ல விழணும். விட வெப்ப, விட வெப்ப. ஐயா, 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 அடடே, வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க. என்ன எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மன்னிக்கணும், வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நேரம் இல்ல. மாங்கல்ய வரி வசூல் பண்றதுக்காக நாங்க ஊர் முழுக்க போகணும். ஐயா வீட்டுல முடிச்சிட்டு இன்னும் பல வீட்டுக்கு போகணும். ஓ சரி சரி, நல்லதுதான். ஜானகி, திருமாங்கல்ய வரி கொடுக்க பணம் எடுத்துட்டு வா. இது வரேங்க. அந்த ரகுராமால அவனோட மக கண் கலங்கினா அதை தாங்கிக்கவே முடியாது.
ஆனா அந்த ரகுராம் பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரியலையேம்மா. நீங்க ரகுராம பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். அந்த ஆளு மக மேல இருக்கிற பாசத்தை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் கொஞ்சம் ஓவராவே பண்ண. இந்நேரம் அந்த ஆள் வீட்ல ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்கும். அம்மா, ஒரு செகண்ட்ல இவ்வளவுலாம் யோசிச்சிருக்கியம்மா. சூப்பர்மா. அந்த கதிரை குலதெய்வம் கோயிலுக்கு வரி கொடுக்க விடாம பண்ணணும்னு நீ நினைச்ச. ஆனா அந்த நினப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த பூசாரி பரிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த கதிரும் பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டானே. விட்ட பண்ணிடுவான் போல இருக்கு. அப்போ நாம எதுக்கு இருக்கோம்? அப்படியெல்லாம் விட்டுடுவோமா என்ன? மா போனா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுமா, நான் அதை கரெக்டா செஞ்சிடுறேன். இந்த தடவை செய்ய போறது நாம இல்ல, செய்ய வைக்க போறோம். யார? பார்வதி வச்சுதான் செய்ய போறோம். பார்வதியை வச்சா எப்படிமா? சொல்றேன்னு. மடி, உன்னை அசைச்சிக்கவே முடியாதுமா. அந்த பரிகாரத்தை பண்ண போற கதிரை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. தனா, தனா, என்ன நீ அழுதுகிட்டு இருக்க? அந்த போனால ஒரு ஆளுன்னு அவ சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இது பாரு தனா, இது பாரு. அவளுக்கு நம்மள காயப்படுத்தலைன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அவளுக்கு நம்மள காயப்படுத்த தெரிஞ்ச ஒரே ஆயுதம் கதிரை பத்தி சொல்றதுதான். ஏன்பா ரகு, உன் பொண்ணு பிறக்கும்போது கூட அழக்கூடாதுன்னு நீ எவ்வளவோ பதட்டப்பட்ட. அவளை ஒரு எறும்பு அண்டாம அவளை மார்லையும் தொல்லையும் தூக்கி வளர்த்த. அப்படிப்பட்ட உன் பொண்ணு இப்போ கலங்கி நிற்கிறாப்பா. அவளுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட பேசாம இப்படி அமைதியா உட்காந்துருக்கியே, ஏன்பா? கதிர், நீங்க ஆப்பை லாகின் பண்ணல, சவாரிக்கு பைக் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லீவ் போடாம இன்னைக்கு டியூட்டிக்கு வந்துருங்க. லீவ் போட்டுறாதீங்கன்னு உத்தரவு கொடுக்குறாங்க. சினு, அது கதிர் தானே? ஆமாங்க மாமா. ஏய் கதிர், டேய் என்ன ஆச்சுடா? சினு, சினு, இளநீ வாங்கி கொடு. டேய் கதிர், இந்தா இந்த இளநீ குடி.